சேட்டையத்தான் தேடி மனம் துடிக்கிறதே. நீ தூக்கும் பள்ளிக்கூட பைக்கூட உன்னை பத்தி காத்தோட கதை சொல்லி வீட்டோட நிக்குதே. நம் வீட்டு டிவி கூட உன்னோட பேசணும்னு பேசாம மூலையில நாளெல்லாம் வாடுதே. தூக்கத்தில் நீ பேசும் பேச்சத்தான் நான் கேட்க தூங்காம இருக்கோ என் உசுர. உலகமே இருண்டதே உன்முகம் இன்று மறைந்ததே. கடவுளே கருணை செய் கண் முன்னே வந்து காட்சி செய். கதிரும் கரைகின்றதே கால்கள் தேய்கின்றதே. கனவு காணவில்லை தூக்கம் மறந்து போனதே. கல்லினுள் சிற்பங்களை காண நினைத்தோ ஒளியின் வலியினால் பின்னமானதோ. உலகமே இருண்டதே உன்முகம் இன்று மறைந்ததே. வணக்கம் சார். வணக்கம். ஏ தம்பி, சாருக்கு என்ன ஒன்று கவனி. ஒரு மாச காசு ஒரு செகண்ட்ல போச்சுடா. கொல்ல விட மாட்டேன். ஒரு வாட்டியா ஒவ்வொரு வாட்டி வர வேண்டாம். ருசிகண்ட பொண்ணுடாவன் வெளிகளே எவனா தலை காட்டி பாருங்க. தொலைச்சு விட வர ஆஸ்கல் போதிச்சு விடுவாங்க. கொடி கொடி தன கொடி. ஐயா ஐயா கொடி. என்ன கொடி என்னாச்சு? ஐயா என் பிள்ளை வந்துருவாங்க. நீங்க படுங்க. புள்ள நிச்சயம் வந்துருவாங்க. தூங்குங்க தூங்குங்க. கொடி டீ அதையும் எடுத்துக்கலாம்டா. இருடா நான் போய் பாட்டு வரேன். டீ வாடா நம்மளும் போய் பார்க்கலாம். டீ வாங்கடா போலாம். டீ வாடா. டீ இருடா நான் ஃபர்ஸ்ட் ஏறேன்டா. நீ என் மேலே ஏறா. டீ நீ வாடா வாடா. டீ பாத்துடா. டீ யாரடா? டீ அது மேலே இருக்கு பாருடா. நீ இந்தடா சீக்கிரம்டா. டீ அறா. டீ சீக்கிரம் அறா. டீ அடுத்து தான்டா இருக்கு. அடடா சீக்கிரம்டா. டீ திருப்பி வச்சறடா. டீ இருடா. வேகமா இருடா டீ. அடா சூப்பரா அப்படியே அறடா.
தேங்க்ஸ் சீக்கிரம் சீக்கிரம் டி 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 சீக்கிரம் சீக்கிரம் டி அரா அரா குடி சீக்கிரம்டா டி அறுத்துட்டியாடா சீக்கிரம்டா டி நல்லா அரா டி இன்னும் எவ்வளோடா இருக்கணும் இன்னும் கொஞ்சம் தான் அமைதியா டி சீக்கிரம் அரா டி ப்ளீஸ் டா ஏண்டா ஒண்ணும் தெரியல பசலடா கடிக்குற சேவியா டேய் வாய் ஒரு வலிக்குதா இந்த மாதிரி சொல்லி கொடுறா அவனுக்கு ஏடோ பேச்ச கேட்டு அப்பபியா மூடா டேய் கபரா ஏற்கனவே அடி வாங்கிருக்கீங்கல பசலையா டேய் வாய் மூடு டேய் கபரா இன்னொரு தடவை அவன சேர்ந்தத பார்த்தா கொன்னுருவேன் அடா என்ன வந்து மாட்டீங்க திருநீங்களா என்னதான் சொல்றீங்க திருட்டு ஜெயிலுக்கு போயிட்டுடா ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்த பிறகு என்ன யாரும் ஏத்துக்கல அதுக்கப்புறம் தான் இந்த ஓனருக்கு வேலை தரணும் கூட்டிட்டு வந்தாரா இங்க வந்த பிறகு தான் தெரிஞ்சு அந்த ஜெயில விடுது ரொம்ப பெரிய ஜெயிலா இருக்குதுடா இது எனக்கு அப்பா அம்மா இருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுடா வணக்கண்ணே பாயா பாண்டி ரொம்ப நாள் ஆளே காணோம் உங்களுக்கு என்னண்ணே உட்கார்ந்த இடத்துல வேலை எங்களுக்கெல்லாம் அப்படியா ஓடிட்டே இருக்கணும் ஒரு சின்ன விஷயமா மதுரை வரைக்கும் போயிட்டு வந்தேன் போனதுக்கு ஏதாவது சிக்கிச்சா உங்களுக்கு ஏதோ தேவைப்படுது போல இப்போதைக்கு எதுவும் தேவைப்படாதியா லட்டு மாதிரி 3 கிடைச்சிருக்கு ஃப்ரீயா எங்கே இருக்கானுங்க உள்ளதா இருக்காங்க பாப்போம் பசங்க எப்படி வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தல மிஸ் ஆயிட்டானுங்க தலைவரே ஊர்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க தான் முதல்ல தீர்த்து வைக்கிறீங்க ஊர்ல நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனே தேவையில்லைங்க யோ ஓசி குடிக்க இவ்வளோ பேச்சா யோ இங்கே பாரியா அண்ணே என்னண்ணே நீங்க எந்த பக்கம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரமாட்டீங்களே வர வச்சிட்டாங்கண்ணே என்னண்ணே 1 மாசம் ஆக போதேண்ணே இன்னுமா பசங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல திக்கு திசையெல்லாம் தேடிட்டோம் ஆனவன் ஆகாதவன்ட்டெல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டோம் எங்க பிள்ளைகளை பத்தி எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க எந்த தகவலும் இல்லையா ஏதாவது ஃபோனுக்குனாவது பண்ணாங்களாண்ணே அப்படி பண்ணியிருந்தாலும் மனசுக்கு ஏதாவது திருப்தியா இருக்குமேண்ணே எதுவுமே இல்லையே எதுக்காக புள்ளி அடிக்கிறேன்னு எங்களுக்கு மட்டும் என்ன ஆசையா காட்டிலையும் மேட்லையும் கஷ்டப்பட்டு எதுக்காக கல் உடைக்கிறோம் எல்லாம் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தானே காரில் போகிறதுலேருந்து கல் உடைக்கிற வரைக்கும் எதுக்காக மிஷின் மாதிரி உடைக்கிறோம் எல்லாம் அவன் பிள்ளை நல்லா இருக்கணும் தானே என்னென்ன இது புரிஞ்சுக்க மாட்டாங்கண்ணே அதுக்குன்னு கல்லை போட்டு உடைக்கிற மாதிரி பிள்ளைங்களை அடிச்சா எப்படிண்ணே அடிச்சு உடைச்சா தான் ஐயா கல்லு கூட பயன்பாட்டுக்கு வரும் அப்படி பண்ணலைன்னா யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாம மண்ணோட மண்ணா போயிடும் பெத்த பிள்ளைகளை அடிச்சு வளர்க்கறது தப்பா எனக்கு தெரியலையா ஓடி போனவங்களே தேடி போயிருந்தா இங்கே இருக்கணும்ல யாரும் பார்த்துக்கிறது அதனால தான் நாங்கள் வந்துடுறேன் அழுகாதீங்கண்ணே எங்க போயிட போறாங்க எப்படினாலும் பசங்க நல்லபடியா வந்துருவாங்கண்ணே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க என் பிள்ளை ஒருவேளை சாப்பிடலன்னா கூட பொறுக்க மாட்டான்னு வந்து சட்டி படையை ஊட்டிக்கிட்டு இருப்பான் இப்ப எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ ஒன்னும் தெரியல பசிக்குதுடா எனக்கும் தான்டா டேய் இங்க என்ன பண்றீங்க
பாத்திரலாம் அப்படியே கிடக்குது. பசிக்குதுண்ணா. பசிச்சா எடுத்து தின்ன வேண்டியதானே? எல்லாம் காலியாயிடுச்சுண்ணா. இந்தா தின்னுங்க. டேடி வேணாடா. பசிக்குதுடா, வேற வழி இல்லடா. சாப்பிடுறா. சோதியா தட்டி விட்டு போற, ஒரு நாளைக்கு பிச்சை எடுக்க போறடா, அப்ப தெரியும்டா.